الحمد لله رب العالمين وهو ولي المتقين والصلاة والسلام على سيدنا إمام المتقين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الله تعالى இந்த ரமலானை எமக்களித்து அதில் இந்த மனித சமுதாயத்திடமிருந்து எதனை எதிர்பார்க்கின்றான் என்பதையும் தெளிவாக அல் குர்ஆன் மூலமும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் மூலமும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அதன் வரிசையிலே நாங்கள் இன்றைய அமர்வில் தக்வா பயபக்தி என்றால் என்ன, அதனை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த தக்வாவை சுமந்திருக்கக்கூடியவர்களுடைய பண்புகள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய பரிசுகள் என்னவென்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இங்கு சற்று கவனிப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு போல் உங்களுக்கும் இந்த ரமலான், இந்த நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக இருப்பதற்கு, பயபக்தி உடையவர்களாக அந்த ஏக இறைவனை சந்திப்பதற்கு என்பதை அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். அதன் அடிப்படையிலே நாங்கள் இன்றைய இந்த அமர்விலே பயபக்தி என்றால் என்ன, அந்த பயபக்தியை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த பயபக்தியின் மூலமாக அல்லாஹு தஆலா உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு எப்படியான விமோசனத்தை, எப்படியான பரிசில்களை வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த வரிசையிலே கூறும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், இந்த அதாவது நாளைக்கு நீங்கள் எதனை முற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக முஃமின் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா விழித்து கூறிவிட்டு, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதேபோல் அல்லாஹு தஆலா உங்களுடைய அனைத்து விடயங்களையும், நீங்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஹபீரும் பிமா தஅமலூன், மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் சூரத்துல் ஹஷர் 18வது வசனம் எங்களுக்கு தெளிவாக சித்தரிக்கின்றது. அதேபோல் இதே சம்பந்தமாக, இந்த தக்வா சம்பந்தமாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களில், பல வசனங்களில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதில் சில வசனங்களை நான் உங்களுக்கு இங்கே உங்கள் முன்னிலையில் கொண்டு வருகின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விதத்திலே நீங்கள் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு எதனை சொல்லுகின்றது என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக மரணித்தாலே தவிர அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே விமோசனம், நிம்மதி அவனுக்கு இருக்க மாட்டாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். அடுத்த வசனம் கூறும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், இன்னும் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா, அதே போல் ஈமான் கொண்டவர்களே,
நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவதோடு நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள், நல்ல முறையில் அடுத்தவர்களோடு நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய வார்த்தைகளிலே நல்ல விடயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். அடுத்ததாக யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள், அதே போல் அவனது ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இப்படி நிறைய குர்ஆன் வசனத்திலே நிறைய அல்லாஹ்வை ஈமான் கொள்வதற்கான, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய வசனங்கள் நிறையவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறுகின்றான். அடுத்ததாக இந்த வசியத்தை பொறுத்தவரையில், இந்த தக்வாவுடைய வசியத்தை பொறுத்தவரையில், பயபக்தியை கொண்டு உபதேசத்தை பொறுத்தவரையில், இது முன்னுள்ளவர்களும் அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைவர்களுமே ஒவ்வொரு உம்மத்தவர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த வசியத் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறும் போது, வலகத் வஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், உங்களுக்கு முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் உபதேசித்தோம், அதே போல் உங்களுக்கும் நாங்கள் உபதேசிக்கின்றோம். என்னவென்று சொன்னால் அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கின்றோம். இதே உபதேசம்தான் உங்களுக்கு முன்னால் சென்ற அந்த சமுதாயத்தவர்களுக்கும் உபதேசிக்கப்பட்டது என்பதை அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த தக்வா என்றால் என்ன? இந்த தக்வாவுடைய வெயிட், இதனுடைய பெருபேறு, இது எந்த அளவுக்கு ஒரு முஃமினுக்கு முக்கியமானது என்பதை அல்லாஹு தஆலா கூறும் போது, வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப், அதாவது நீங்கள் கட்டு சாதனத்திலே தக்வா என்னும் கட்டு சாதனத்தை நீங்கள் அதாவது எடுத்துக் கொள்ளுங்கள், அதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தகூனி யா உலில் அல்பாப், அதாவது அந்த கட்டு சாதனம் இருக்கின்றது, அதுதான் மிக சிறந்த கட்டு சாதனம். மறுமைக்கு நீங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அந்த கட்டு சாதனம் இல்லாமல் உங்களுக்கு மறுமையிலே விமோசனம் கிடைக்க மாட்டாது. எனவே அந்த சிறந்த கட்டுச்சாதனமான அந்த தக்வாவை, பயபக்தியை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தகூனி யா உலில் அல்பாப், எனவே அதாவது புத்தி உடையவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? மறுமைக்குரிய கட்டுச்சாதனத்திலே சிறந்த கட்டுச்சாதனம் அது தக்வாவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தக்வாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய அதிகமான உபதேசங்களில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தவர்களை, அந்த சஹாபாக்களை, அவர்களுடைய தோழர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லித்தான் அவர்களுடைய அந்த உபதேசங்களை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அதே போல் அதற்கு பின் வந்தவர்கள் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்தாலும் அதே வழிமுறை தான். முதலாவது தக்வாவை கொண்டு தான் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்வாவை பொறுத்தவரையில் சொல்லும் போது அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது இவ்வாறு நெஞ்சிலே அவர்கள் காட்டி 3 முறை காட்டி சொன்னார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடியது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப எனவே இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அலா ஃபில் ஜஸதி முல்கத்துன், அதாவது இந்த உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப், அந்த சதை பிண்டம் இருக்கின்றது அல்லவா,
அது சீரடைந்து விட்டால் உடம்பு பூராக சீரடைந்து விடும். அதே போல் அது சீர்கட்டு விட்டால் உடல் பூராக சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப எனவே அந்த உள்ளத்தில் தான் நாங்கள் அந்த தக்வாவை சுமந்திருக்கின்றோம். அந்த தக்வா அந்த உள்ளத்தில் இருந்து தான் வர வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உள்ளத்துக்கு எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே தக்வாவை வேண்டி பிரார்த்தித்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை சஹீஹ் முஸ்லிம் அதிலே நாங்கள் 2722வது ஹதீஸிலே பார்க்கலாம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு அந்த பயபக்தியை நீ தருவாயாக, பயபக்தியை நீ கொடுப்பாயாக. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை அந்த பயபக்தியை கொண்டு தூய்மைப்படுத்த கூடியவனில் மிக சிறந்தவன் நீயே. அந்த வலியுஹா, நீதான் அதற்கு பொறுப்பாளன். வமௌலாஹா, இன்னும் நீதான் அதற்கு பாதுகாப்பாளன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையில் நாங்கள் அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனது உள்ளத்தை தக்வாவை கொண்டு தூய்மைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும். எனவே இப்படியான நிலைமைகளை, இப்படியான பிரார்த்தனைகளை நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாரும் அவர்களுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை. அவர்கள் எப்படி அழகாக உடுத்திருக்கின்றார்களா, அல்லது எப்படி அவர்களிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கின்றதா, இதனை அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றத்தையோ அல்லது உங்களுடைய பணத்தையோ அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை, என்றாலும் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களுக்கு எவ்வாறு எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், எவ்வாறு நாங்கள் உள்ளத்தை தக்வாவை கொண்டு மெருகூட்ட வேண்டும் என்பதை அழகான முறையிலே சித்தரிக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போல் இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் இந்த உள்ளம் தான் அடிப்படை. இதிலிருந்து தான் நலவோ கெடுதியோ, அதாவது நல்ல விடயங்களோ தீய விடயங்களோ வெளிப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அதை தக்வாவை கொண்டு நாங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தினால் மாத்திரம்தான் அந்த அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அவனுக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் மாற முடியும். எனவே அல்லாஹு தஆலா கூறும் போது இந்த தக்வா எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே சொன்ன வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எனவே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விதத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். இந்த தக்வாவை பொறுத்தவரையிலே இந்த தக்வாவுக்குரிய வரை விலக்கணத்தை சொல்லும் போது தல்க் இப்னு ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஇ சொல்லும் போது, அன் தஅமல பிதாஅத்தில்லாஹி அலா நூரின் மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ், அது எப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை வழிபடுவது கொண்டு நீ அமல்களை செய்வதாகும். அந்த அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அலா நூரின் மினல்லாஹ், குர்ஆன் சுன்னாவுக்குட்பட்டதாக அந்த அமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பின்பற்றுவதானால் குர்ஆன் சுன்னாவுக்குட்பட்டு அந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். தர்ஜு ஸவாபல்லாஹ், அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சவாபை, அவனுடைய நன்மையை மேலெண்ணம் வைத்தவர்களாக நாங்கள் அதனை செய்ய வேண்டும். அதே போல் வஅன் தத்ருக மா நஹல்லாஹ், அல்லாஹு தஆலா உனக்கு எதனை ஏவினானோ அதை எடுத்து நடப்பதோடு
எதை உனக்கு தடுத்திருக்கின்றானோ அதனை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். அலா நூரின் மினல்லா, அது எப்படி அந்த ஏவல் விளக்கல் எல்லாம் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கின்றனவோ அதன் அடிப்படையில் நாங்கள் ஏவல்களை நாங்கள் எடுத்து நடப்பதோடு விளக்கல்களை நாங்கள் தடுத்து நடக்க வேண்டும். அதே போல் தக்ஷா இகாபல்லாஹ், அந்த எங்களுக்கு இடர் வரக்கூடிய அந்த விளக்கல்கள் அல்லது எங்களுக்கு முன்னிலையில் இந்த உலகத்திலே வரக்கூடிய சில அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முரணான செயல்கள் எங்களுக்கு வரும் போது அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அல்லாஹுடைய தண்டனையை நாங்கள் பயப்பட வேண்டும். அவ்வாறு பயப்பட்டால் தான் அந்த இடத்திலே அந்த மனிதன் அந்த தக்வா உடையவனாக மாறலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த வரை விளக்கணத்தை பொறுத்தவரையில் முதலாவது தக்வா, அதற்கு அடிப்படை ஈமான் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே விளங்குகின்றோம். அதே போல் அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த முறையிலே அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் எங்களுடைய அமல்களை செய்து அல்லாஹுடைய அந்த சவாபை எதிர்பார்த்தவர்களாக, அதே போல் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்ந்து அவனுடைய அந்த வேதனைகளை தண்டனைகளை பயந்தவர்களாக நாங்கள் உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் அவன் தான் தக்குவாதாரி என்பதை இந்த வரை விளக்கணத்தில் இருந்தும் ஏனைய முன் சென்ற அந்த குர்ஆன் வசனங்களில் இருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இவ்வாறு நாங்கள் தக்குவாதாரிகளாக இருந்தால் அல்லாஹு தஆலா எப்படி நாங்கள் தக்குவாதாரிகள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வது, அல்லது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தக்வாதாரிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை அழகான முறையிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எப்படி என்றால் பாருங்கள், குர்ஆனுடைய ஆரம்பத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் சூரத்துல் பக்ரா, அதனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ஒரு மனிதன் எடுப்பதற்கு அவன் எடுத்து ஆரம்பிக்கும் போதே நீ எவ்வாறு தக்வாதாரியாக வாழ வேண்டும் என்பதை, அப்ப எப்படியான பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அங்கே சித்தரிக்கின்றான். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. நிச்சயமாக அந்த வேதத்திலே எந்தவித சந்தேகமும் இல்லை, அது தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த தக்வாதாரிகள் பயபக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அழகான முறையிலே கூறுகின்றான். அதாவது அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் அந்த மறுமை நாளை பற்றி மறைவான விடயங்களை பற்றி அல்லாஹுக்கென்று சொந்தமான அந்த அறிவை பற்றி அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். மறைவான விடயங்களை பற்றி அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். அதில் மறுமை நாள், சொர்க்கம், நரகம் அனைத்துமே அடங்கும். இதை பற்றி அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். வயுகீமூன ஸலாத்த, இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாங்கள் அளித்ததில் இருந்து அவர்கள் அதனை செலவு செய்வார்கள். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அதேபோல் முன்னால் அனுப்பின வேதங்கள், அதற்கு பின்னால் வந்த வேதங்கள், அனைத்து அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களையும் ஈமான் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக அதிலே அவர்கள் உறுதி பூண்டு இருப்பார்கள் என்பதை சொல்லிவிட்டு, உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய நேரான பாதையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த முத்தகீன்கள் பயபக்தி உடையவர்களுடைய அந்த சிஃபத்துகளை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான். அதே போல் வேறொரு குர்ஆன் வசனத்திலே இன்னும் அந்த பயபக்தி உடையவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய பண்புகளை சொல்லும் போது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரையுங்கள், அவனுடைய அந்த சொர்க்கம்
இந்த வானம் பூமி இது அளவு விசாலமானது. அந்த சொர்க்கம் யாருக்கு அல்லாஹு தஆலா தயாரித்து வைத்திருக்கின்றான்? உஇத்தத் லில் முத்தகீன், அந்த தக்வாதாரிகளுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த பயபக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ, அவர்கள் அதாவது அவர்களுடைய கஷ்டமான நேரத்திலும் இரகசியத்திலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அளித்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல், இன்னும் அவர்கள் கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்களை அவர்கள் மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். வல்லதீன இதா ஃபஅலு, அதே போல் அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்கின்றான், அவர்கள் தீய விடயத்தில் ஈடுபட்டால் அல்லது அவர்கள் தனக்கு தான் அநியாயம் செய்து கொண்டு விட்டால், ذكرுல்லாஹ, அந்த நேரத்திலே அல்லாஹுவை அவர்கள் ஞாபகமூட்டுவார்கள். மனிதன் என்ற வகையில் தன்னை அறிஞ்சோ அறியாமலோ ஏதோ ஒரு நாளில் அந்த மனிதன் தப்புக்கோ, அதாவது தவறுக்கு அல்லது தேவையில்லாத மார்க்கத்துக்கு முரணான விடயத்துக்கு அவன் உட்படுத்தப்படுவான். அந்த நேரத்தில் அவன் உடனே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் இதனை என்னிடத்தில் கேட்பான், அவனுக்கு நாங்கள் பயந்து அல்லாஹுவை ஞாபகமூட்டி, ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் செஞ்ச அந்த தவறுக்காக வேண்டி, அவர்கள் செஞ்ச அந்த பாவத்துக்காக வேண்டி அவர்கள் அந்த இறைவனிடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? யாருக்கு பாவங்களை மன்னிக்க முடியும்? எனவே அல்லாஹ்வை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் அல்ல. வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அது மாத்திரமா, அவர்கள் அந்த தவறை செய்திருந்தால் மீண்டும் மீண்டும் அந்த தவறிலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அறிந்த நிலையிலே அந்த தவறில் மீண்டும் மீண்டும் ஒரே தவறை அவர்கள் செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே முஃமின்களுடைய அந்த சிஃபத்துகளை, பண்புகளை அல்லாஹு தஆலா அழகான முறையிலே கூறுகின்றான். அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறும் போது, லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த தொடர் வசனம் சூரத்துல் பக்ராவிலே 177வது வசனத்தில் வருகின்றது. இந்த வசனத்தினுடைய அந்த அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு டைம் இருப்பதால், அதாவது நேரம் போதாமையினால் அந்த முறையில் நான் இதை செல்கின்றேன். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு ஆயத்துல் பிர், நன்மையுடைய வசனம் என்பதாக பெயர் சூட்டுவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா முத்தகின்களுடைய சிறப்பை பற்றி, அவர்கள் இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அதாவது அவர்கள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் அவனுடைய ரசூல்மார்கள் தூதர்களை கொண்டும் அவர்கள் ஈமான் கொள்வதோடு, அவர்களுக்கு விருப்பமான பணத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அனாதைகள், இன்னும் எளியவர்கள், அதே போல் வழிப்போக்கர்கள், இன்னும் யாசகம் கேட்பவர்கள், அதே போல் அதாவது உரிமையிடக்கூடிய அந்த அடிமைகளுக்காக வேண்டி அவர்கள் கொடுப்பதோடு, வஅகாம ஸலாத்த வ ஆத ஸகாத், இன்னும் அவர்கள் தொழுகையையும் ஸகாத் செல்வ வரியையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே கூறுகின்றான். அதாவது இந்த முத்தகீன்களுடைய பண்புகளை அல்லாஹு தஆலா அழகான முறையிலே கூறுகின்றான். அடுத்ததாக இந்த தக்வாவின் மூலம் எந்த விடயங்களை, அதாவது பெருபேறுகள், என்ன பலன்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான் என்பதை கூறும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து அறியக்கூடிய அந்த அறிவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருகின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு
அல்லாஹுவை பயப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறியக்கூடிய அந்த அறிவை அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவான் என்பதை நாங்கள் இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தாலா கூறும் போது வத்தகுல்லாஹ வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹு தாலா உங்களுக்கு கற்றுத் தருவான் என்பதாக. அதே போல் வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அனைத்து விடயங்களையும் அவர்களுக்கு இலேசிப்படுத்துகின்றான். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹு தாலா விடியலை கொடுக்கின்றான். அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி. எனவே இதன் மூலமாக, இந்த தக்வாவின் மூலமாக, இந்த பயபக்தியின் மூலமாக அதிகமான நலவுகளையும் அல்லாஹுடைய அபிவிருத்திகளையும் அந்த மனிதன் பெற்றுக் கொள்கின்றான். அதே போல் உமையத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, இன்னும் அல்லாஹு தாலாவை யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான். அதாவது பாவங்களுக்கு அவர்களுக்கு மறு விடயத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு பகரமாக நல்ல விடயங்களை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா கூறுவதோடு வயுஅதிம் லஹும் அஜ்ரா, வயுஅதிம் லஹு அஜ்ரா, அவர்களுக்கு நல்ல கூலியை அவர்களுக்கு மேன்மைப்படுத்துகின்றான் என்பதை அல்லாஹு தாலா கூறுவதோடு, அடுத்ததாக மறுமையிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கின்றான். அந்த விடயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லும் போது ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்தத் துன்யா வயஸ்ஹரூன மினல்லதீன ஆமனு வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா, அதாவது காஃபிர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே இது கூறும் போது இந்த தக்வாதாரிகளுக்கு அல்லாஹு தாலா மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே தக்வாவுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அதாவது பெரும் வெயிட், அதாவது பெரும் பெருமதி இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகளும் எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. அதே போல் அல்லாஹு தாலா சொல்லும் போது இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் வெற்றி இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம், இன்னும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு சுவனம் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்திலே, இன்னும் பல வசனங்களிலே இதை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக இந்த தக்வாவுடைய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முக்கியமான ஒரு விடயம்தான், கடைசி விஷயம்தான், இந்த தக்வாவின் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு பூரண வெற்றியை அல்லாஹு தாலா தருகின்றான். அது உலகத்திலாக இருந்தாலும் சரி, மறுமையிலாக இருந்தாலும் சரி. வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், எனவே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், மறுமையிலே நல்ல முடிவு நிச்சயமாக இந்த தக்வாதாரிகளுக்கே இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். இந்த தக்வாதார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா கூறும் போது அவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் அவர்களுக்கு எந்தவித கவலையும் அவர்களுக்கு எந்தவித பயமும் இருக்காது. அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்தவர்கள், அல்லாஹுவை பயபக்தியுடன் வாழ்ந்தவர்கள், அவர்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், இன்னும் அடுத்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லும் போது நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், உங்களுடன் இரக்கமாக இருப்பான் என்பதை இந்த குர்ஆன் வசனம், இப்படி நிறைய குர்ஆன் வசனங்களை அல்லாஹு தாலா தக்வாவை கொண்டு எங்களுக்கு தக்வா எப்படி என்பதை அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த முக்கியமான இந்த தக்வாவை, அல்லாஹுடைய இந்த பயபக்தியை இந்த நோன்பில் நாங்கள் அதனை பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த பயபக்தியை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உள்ளத்தில் எடுத்தவர்களாக இந்த நோன்பை நாங்கள் நோட்பதோடு
அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்திலே முத்தகீன்களாக நானும் நீங்களும் அனைவர்களும், அதாவது அல்லாஹும் ரசூலும் சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய அனைவர்களும் முத்தகீன்களாக வாழ்ந்து அவனுடைய அந்த சுவனத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.